அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் யார் ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, வெளியில் சொல்லவே முடியல, மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி கடன் பிரச்சனைகள் இருக்குது, அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படி எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் எளிமையாக நம்ம வழிபட்டாலே போதும், கண்டிப்பாக கந்தன் அருளால் உங்களுடைய கவலைகள் எல்லாமே பறந்தோடுங்க. ஏன்னா முருகனை நம்ம வழிபட தொடங்கினாலே போதும், நம்முடைய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, கர்ம வினைகள் நமக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரையுங்கிற ஒரு நம்பிக்கை ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த வைகாசி மாதமே முருகன் அவதரித்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த நாள் வேணாலுமே நம்ம சொல்லுகின்ற இந்த விஷயத்தை, முருகனுக்கான அந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இல்லை இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தாலும் கூட பரவாயில்ல, எப்போ வேணாலும் எந்த நாள் கிழமை வேணாலுமே முருகனை வேண்டி நம்பி முருகனுக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக முருகனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருக்குது. நமக்கு விசாகமாக இருக்கட்டும், கிருத்திகை, சஷ்டி, அப்படி நிறைய விரதங்கள் முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் வாரம் செவ்வாய்க்கிழமை கூட விரதங்கள் இருந்து வழிபடுவாங்க. நிறைய பேர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அந்த முக்கியமான ஒரு விரதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு என்ன வரம் வேண்டி நீங்கள் முருகனை வேண்டி இப்படி ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக அந்த 48 நாளைக்குள்ளே அந்த முடியறதுக்குள்ளாகவே நமக்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு அருள் கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவார். இல்லாட்டி அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு முருகன் அருளாலே கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால தான் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம 48 நாட்கள் முருகனுக்கு எளிமையான ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். எப்பயுமே எந்த பிரச்சனை தீருவதற்கும் நம்ம எதற்கு முருகனை சரணடைகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகாங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் முருகனை சரணடைய அடைய நம்முடைய கர்மவினைகள் தீரும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு முருகனுக்கான சின்ன சின்ன இந்த ஒரு வழிபாடுகளை மட்டும் செஞ்சாலே போதும். முதல்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவே இல்லை அப்படி வேலை கிடைச்சாலுமே சம்பளம் பத்த மாட்டேங்குது, தகுதி இருந்தும் திறமை இருந்தும் எங்களுக்கு அதற்கான சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படி வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், அப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கிருத்திகை நட்சத்திரம், அதாவது நம்முடைய கேலண்டரில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது முருகனுக்கான ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துகிட்டு அதை நம்ம முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலே போதும், வேலை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் வேல் வச்சு வழிபடுறோம். அப்படி உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா நம்ம அந்த கிருத்திகை நாளன்னைக்கு வேலுக்கு தண்ணீர், பால் இதெல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரியே 2 எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் சாறு, அதோட ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சை சாறால் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுங்க. இப்போ இது மாதிரி வேலுக்கு எங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க முருகன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் கிருத்திகை அன்னைக்கு 2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு போய் முருகனுடைய காலடியில் வச்சுட்டு 11 முறை அந்த முருகன் கோவில் சன்னதியை நீங்கள் சுற்றி நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி அன்னைக்கு எலுமிச்சம்பழத்தை தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், நிறைய கோவிலாக போயிட்டு வந்துட்டோம், பல வருஷமாய் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை
அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேன் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் முந்தின நாளே கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் எப்போ அபிஷேகம் நடக்கும்னு கேட்டுட்டு அதற்கான அந்த அபிஷேக பொருளை அந்த தேன் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தாலே போதும். அப்படி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதமாக தேன் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதை வேணால் கேட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சமாக தேன் அதை கணவன் மனைவி அப்படி சேர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் முருகனே குழந்தையாக பிறப்பாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வேண்டி அதுவும் கிருத்திகை நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு தேன் அபிஷேகத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள், நல்லதொரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு குடும்பத்தில் நிறைய அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நமக்கு தீர்க்க முடியாத நோயாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் பித்ரு தோஷங்கள் இது மாதிரிலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஜாதக ரீதியாக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் தீர்க்க முடியாத வியாதிகளாக இருக்கலாம், அப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி தீர்க்க முடியாத வியாதிகள், அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு போட்டு அழுத்துது, கர்ம வினைகள் ரொம்ப போட்டு அழுத்துது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு விபூதி வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு விபூதி அபிஷேகம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படி சுவாமிக்கு அந்த கோவிலுக்கு நம்ம அபிஷேகத்தை அவங்க பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த விபூதியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு நம்ம டெய்லி அந்த விபூதி வைக்க வைக்க எப்படிப்பட்ட நாள்பட்ட நோயும் கூட நமக்கு படிப்படியாக தீருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை கூட பரிகாரத்தை கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பண கஷ்டம்தான். எவ்வளோ பாடுபட்டு உழைச்சாலுமே அந்த பணத்தை சம்பாதிக்கவும் முடியல, அந்த பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியல. அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை நம்பி வேண்டி 48 நாட்கள் நம்ம வீட்டில் அசைவம் சாப்பிடாம விரதம் மாதிரி இருந்து நம்ம முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் மட்டும், நீங்கள் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா 6 நெய் தீபங்கள் நீங்கள் போய் தீபம் ஏற்றிட்டு 11 முறை முருகப்பெருமான் சந்நிதியை சுற்றி ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம கோவில் வலம் வருவோம் பார்த்திங்களா. அப்போ எவ்வளோ முறை கணக்கே நீங்கள் வச்சுக்க தேவையில்லை, எவ்வளோ தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை அந்த கோவிலில் முருகன் கிட்ட இது மாதிரி ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் குறிப்பாக அந்த பண கஷ்டமானது நிச்சயமாக தீருங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நல்ல ஒரு லெவலுக்கு நம்ம முன்னுக்கு வரலாம், குடும்பமானது நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நிச்சயமாக முன்னேறுங்க. அதனால் இந்த எளிமையான ஒரு விஷயம் நிறைய பேர் உடனே கேட்பீங்க, 48 நாட்கள் நமக்கு விரதம்னா நமக்கு ஒரு நேரம் சாப்பிடக்கூடாதா, 2 நேரம் சாப்பிடக்கூடாதா, அப்படிலாம் எந்தவித கணக்கும் கிடையாதுங்க. 3 நேரம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான்வெஜ் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துட்டு முருகனை மனசார வேண்டி இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு 48 நாட்கள் மட்டும் முருகனுக்காக விரதம் இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக எந்த விஷயங்கள் நம்ம வேண்டி கேட்குறோமோ அது நிச்சயமாக நடக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், என்றைக்குமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவாய நமகங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற மற்ற எல்லாருக்குமே அது ஒரு உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.